வாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய மருவு சொற்களை பற்றி பார்க்கலாம். மருவு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகின்றோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. நீதிமன்றத்தில் தொடங்கும் வழக்கு வேறு, இலக்கண வழக்கு என்பது வேறு. நம் முன்னோர் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கி வந்தனரோ அதனை அப்படியே நாமும் வழங்கி வருவதற்கு வழக்கு என்று பெயர். இது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வழங்கி வருகிறதோ அந்த சொல்லையே வழங்குவதை இயல்பு வழக்கு என்பர். இதனை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு என மூவகையாக கூறுவர். தஞ்சாவூர், கோயமுத்தூர் இவ்வூர்களை எவ்வாறு சுருக்கி அழைக்கின்றோம்? தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயரை தஞ்சை என்றும், கோயமுத்தூர் என்பதை கோவை என்றும் நாம் சுருக்கி அழைக்கின்றோம். தஞ்சாவூர், கோயமுத்தூர் இவை தஞ்சை, கோவை என சிதைந்து வந்துள்ளதால் இவற்றை மருவு என அழைக்கின்றோம். வாங்க நம்ம இப்போ ஒரு 60 சொற்களை நம்ம பார்க்கலாம். 60 சொற்கள் மருவு சொற்கள் தான். ஒவ்வொரு ஊரும் எப்படி நம்ம சுருக்கி அழைக்கின்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றூர், ஆத்தூர், சேலையூர், சேலம், கருவூர், கரூர், கொடைக்கானல், கோடை, மணப்பாறை, மணவை, விருதுநகர், விருதை, பரமக்குடி, பரம்பை. பார்த்துக்கோங்க, பரமக்குடிங்கிறது பரம்பை அப்படின்னு வருது. சங்கரன்கோவில், சங்கை, அம்பாசமுத்திரம், அம்பை, அறந்தாங்கி, அறந்தை, அலங்காநல்லூர், அலங்கை. பாருங்கள், அறந்தாங்கி அறந்தைன்னு சொல்கிறாங்க, அலங்காநல்லூர் அலங்கைன்னு சொல்கிறாங்க. சிங்களாந்தபுரம், சிங்கை, சிங்காநல்லூர், சிங்கை. சிங்களாந்தபுரத்துக்கும் சிங்கை, சிங்காநல்லூருக்கும் சிங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மயிலாடுதுறைக்கு மயூரம். சேந்தமங்கலம் அப்படின்னா சேந்தை. சோழிங்கநல்லூர், சோளிங்கர். இங்கே பாருங்கள், லீ இது சிறப்பு லகரம், இது பெரிய லகரம் வந்திருப்பாங்க. சோழிங்கநல்லூர், சோளிங்கர். திருவண்ணாமலை, அருணை. இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட்டு. திருவண்ணாமலைங்கிறது அருணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கருந்தட்டைக்குடி, கருந்தட்டைக்குடி, கரந்தை. கருந்தட்டைக்குடிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் முன்னாடியே இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டம். அது கரந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கரிவலம் வந்த நல்லூர், கரிவலம் வந்த நல்லூர், கருவை. கரிவலம் வந்த நல்லூரை கருவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராமநாதபுரம், முகவை. ராமநாதபுரத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? முகவை அப்படின்னு சொல்கிறோம், முகவை. நாகர்கோவில் அப்படிங்கிறத நாஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நாகர்கோவிலை எப்படி சொல்கிறோம்? நாஞ்சி, நாஞ்சின்னு சொல்கிறோம். மயிலாடுதுறை, மாயூரம். அங்கே மயூரன்னு பார்த்தோமா? இங்கே பாருங்கள், மயிலாடுதுறை மயூரன்னு பார்த்தோம். அதே மயிலாடுதுறையை இங்கே மாயூரம் அப்படின்னு சொல்கிறோம். திருத்தணி, தணிகை. திருத்தணியை தணிகை அப்படின்னு சொல்கிறோம். வேதாரண்யம், வேதை.
வேதாரண்யத்தை வேதை அப்படின்னு சொல்கிறோம். திருச்செந்தூர் அப்படின்னா செந்தூர் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சீரலைவாய் அலைவாய், இப்போ 3 பேரில் நம்ம சொல்கிறோம். திருச்செந்தூரை வந்து செந்தூர், திருச்சீரலைவாய் அலைவாய். தர்மபுரி அப்படிங்கிறத தகடூர், தர்மபுரியை வந்து தகடூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தகடூர். உசிலம்பட்டி உசிலை, உசிலம்பட்டியை வந்து உசிலை அப்படிங்கிறோம். காஞ்சிபுரம் காஞ்சி. பாளையங்கோட்டை பாலை, பாளையங்கோட்டை வந்து பாலை அப்படின்னு சொல்கிறோம். பாளையங்கோட்டையை வந்து பாலை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை, ஸ்ரீவைகுண்டம் வந்து ஸ்ரீவை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து ஸ்ரீவி அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது அறுவை, அருப்புக்கோட்டை அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அறுவை அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். சிதம்பரம் அப்படிங்கிறது தில்லை. சிதம்பரம் அப்படிங்கிறத நம்ம தில்லைன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சிதம்பரம் அப்படிங்கிறது தில்லை. சேதுராயன் புத்தூர் அப்படிங்கிறது சேராத்தூர். சேதுராயன் புத்தூரை வந்து சேராத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். திருக்குறுக்கூர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆழ்வார். திருக்குறுக்கூரை வந்து ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். திருநகரி அப்படிங்கிறது வந்து குறுகை அப்படின்னு சொல்கிறோம். திருநகரி அப்படிங்கிற ஊரை வந்து குறுகை அப்படின்னு சொல்கிறோம். திருநகரி அப்படிங்கிறத குறுகை, திருக்குறுகூருங்கிறது வந்து ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உறையூர், உறையூரை வந்து உரந்தை. இங்கே இருக்க உறையூர், திருச்சி பக்கத்தில் இருக்க உறையூரை வந்து உரந்தை அப்படின்னு சொல்கிறோம். திருவாரூர் அப்படிங்கிறது ஆரூர், திருவாரூரை வந்து திருவாரூர் மாவட்டம், அது ஆரூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மயிலாப்பூர், மயிலாப்பூரை வந்து மயிலை அப்படின்னு சொல்கிறோம். மயிலாப்பூரை வந்து மயிலை, மயிலாப்பூரை வந்து மயிலை. நீங்கள் மயிலாடுதுறைக்கு வந்து மயிலை போடக்கூடாது, அது தப்பாயிரும். மயிலாப்பூருக்கு தான் மயிலை போடணும். மயிலாடுதுறைக்கு வந்து மாயூரம் இல்லை மயூரம்னு சொல்லணும். மயிலாப்பூருக்கு வந்து மயிலை. வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணை, வண்ணாரப்பேட்டை வண்ணை. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி, பூவிருந்தவல்லி தான் பூந்தமல்லி, பூந்தமல்லிங்கிறோம். சைதாப்பேட்டை சைதை, இது எல்லாத்துக்குமே தெரியும். சைதாப்பேட்டையை சைதைங்கிறோம். வானவன் மாதேவி அப்படிங்கிற ஊரை வந்து மானாம்பதி, வானவன் மாதேவி அப்படிங்கிறத மானாம்பதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், மன்னார்குடி, மன்னார்குடி வந்து மண்ணை, மன்னார்குடி அப்படிங்கிறத மண்ணைங்கிறோம். மன்னார்குடியை வந்து மண்ணை. இதில் வந்து மன்னார்குடியை வந்து மண்ணை ரெட்டை சொல்லி இன்னு நை வருது. இதை மன்னார்குடி 3 சொல்லி இன்னு 3 சொல்லி நை வருது. இப்போ மன்னார்குடியை மண்ணை ரெட்டை சொல்லி போட்டும் சொல்லலாம், ஒத்த சொல்லி நான் போட்டும் சொல்லலாம். ரெட்டை சொல்லி நாவும் யூஸ் பண்ணலாம், 3 சொல்லி நாவும் யூஸ் பண்ணலாம் மன்னார்குடிக்கு. நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. புதுக்கோட்டை புதுகை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. புதுக்கோட்டை புதுமை, இது ஒரு புதுசாக இருக்கு பாருங்கள். புதுக்கோட்டை புதுமை, புதுக்கோட்டைக்கு இன்னொரு பேர் என்ன? புதுகை. புதுக்கோட்டைக்கு புதுமை. புதுச்சேரிக்கு புதுவை, இது நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுறது. புதுச்சேரி புதுவை. கும்பகோணத்துக்கு குடந்தை, இது ரொம்ப ஈஸி தான். கும்பகோணம் வந்து குடந்தைன்னு சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்கிறோம். சோழநாடு அப்படிங்கிறது சோனாடு அப்படிங்கிறோம். இது பாருங்கள் புதுசாக இருக்குது. சோழ நாட்டை வந்து சோனாடுங்கிறோம். நாகப்பட்டினத்தை நாகைங்கிறோம். உதகமண்டலம் ஊட்டி, உதகமண்டலத்தை நான் சொல்கிறோம் ஊட்டி. உதகமண்டலம் உதகை, உதகமண்டலத்தை வந்து ஊட்டின்னு சொல்லுவோம். அது எனக்கு தெரிஞ்ச வார்த்தை. உதகமண்டலத்தை வந்து உதகை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், உதகை. இது புதுசாக இருக்குது. பைம்பொழில் அப்படிங்கிறத பம்புளி அப்படின்னு சொல்கிறோம். பைம்பொழில்ங்கிற ஊரை வந்து பம்புளி. கோவன்புத்தூரை வந்து கோயம்புத்தூர். கோவன்புத்தூர் தான் வந்து கோயம்புத்தூராக மாறி இருக்குது. கோவன்புத்தூரை தான் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோயம்புத்தூரை வந்து என்னான்னு சொல்கிறோம்? கோவை அப்படின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர் என்னான்னு சொல்கிறோம்? கோவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தேவக்கோட்டை, தேவக்கோட்டை என்னான்னு சொல்கிறோம்? தேவோட்டை.
தேவக்கோட்டை என்னான்னு சொல்கிறோம்? தேவோட்டை, தேவோட்டை அப்படின்னு சொல்கிறோம். தேவக்கோட்டையை தேவோட்டை. திருநெல்வேலியை வந்து நெல்லைன்னு சொல்கிறோம். இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. திருநெல்வேலியை நெல்லை, நெல்லைன்னு சொல்கிறோம். நெல்லை. செங்கற்பட்டு வந்து செங்கைன்னு சொல்கிறோம். செங்கற்பட்டை செங்கை. கங்கை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க, செங்கை. செங்கற்பட்டை வந்து செங்கை. தஞ்சாவூரை வந்து தஞ்சை. தஞ்சையை வந்து தஞ்சாவூர்னு சொல்கிறோம். தஞ்சை அப்படிங்கிற வார்த்தையை, அந்த ஊரை தஞ்சாவூர். தஞ்சை அப்படிங்கிறது தஞ்சாவூர் அப்படின்னு சொல்கிறோம். திருநின்ற ஊர் அப்படிங்கிறது திண்ணனூர். திருநின்ற ஊர் அப்படிங்கிறத திண்ணனூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருநின்ற ஊர் அப்படிங்கிறது வந்து என்னாவது? திண்ணனூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருநின்ற ஊர் அப்படிங்கிறது திண்ணனூர். இப்போ வந்து நம்ம மருவுச்சொற்கள் வந்து 62 நம்ம பார்த்துட்டோம். 62 மருவுச்சொற்கள் பார்த்துட்டோம். இது டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்ம கேட்கக்கூடிய, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறையா வரும் மருவுச்சொற்களில். தேங்க்யூ.